பஞ்சம்பட்டி ஸ்ரீ பட்டாபிஷேகராமர் விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பிரச்சனைக்குரிய இடத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அருகே உள்ள பஞ்சம்பட்டி கிராமத்தில் 10,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கிராமத்தில் ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்த 2,500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ குடும்பங்களும் 100க்கும் மேற்பட்ட இந்து குடும்பங்களும் வசித்து வருகின்றன. இங்கு பழமையான கிறிஸ்தவ தேவாலயம் அருகே மற்றும் அரசுக்கு சொந்தமான காளி மைதானம் உள்ளது. அதன் அருகே சீதா லட்சுமண அனுமன் சமேத ஸ்ரீ பட்டாபிஷேகராமர் விநாயகர் காளியம்மன் கோவில்கள் உள்ளது. இந்நிலையில் திங்கட்கிழமை ஸ்ரீ பட்டாபிஷேகராமர் கோவில், அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோவில் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களின் மகா கும்பாபிஷேகத்தை அடுத்து கோவில் நிர்வாகஸ்தர்கள் முடிவு செய்து அதற்கான பணிகளை செய்து வந்தனர். மேலும் அன்னதானம் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனையடுத்து கும்பாபிஷேக விழா முடிந்தவுடன் இந்து கோவில் மற்றும் கிறிஸ்தவ தேவாலயம் அருகே உள்ள மைதானத்தில் அன்னதானம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. இந்த மைதானத்தில் அன்னதானம் வழங்குவதற்கு அனுமதி கேட்டு காவல்துறையினர் மற்றும் தாசில்தார் ஆகியோரிடம் இருந்து இந்து மக்கள் மனு அளித்திருந்தனர். ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டது. இதனை அடுத்து உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் பஞ்சம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இந்து மக்கள் வழக்கு தொடர்ந்தனர். அரசுக்கு சொந்தமான மைதானத்தில் அன்னதானம் வழங்கலாம் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் எந்தவித அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கூறப்பட்டது. ஆனால் நீதிமன்ற உத்தரவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பஞ்சம்பட்டியில் வசிக்கும் கிறிஸ்தவ மக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கருப்பு கொடியுடன் மைதானத்தில் கடந்த 3 நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் அரசு மைதானத்தை பாஸ்கா மைதானம் என அழைப்பிதழில் அச்சடித்தால் அன்னதானம் வழங்கலாம் எனவும் கோரிக்கை வைத்தனர். ஆனால் இதனை எதிர்த்து இந்து மக்கள் மறுப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் 4ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவடைந்த நிலையில் யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த புனித நீர் கலசங்களை சிவாச்சாரியார்கள் மேலதாளங்கள் மூலங்க ஊர்வலமாக எடுத்து வந்து விநாயகர், காளியம்மன், மாரியம்மன் மற்றும் ராமர் கோவில் கோபுரத்தில் வைக்கப்பட்டிருந்த கலசங்களில் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பஞ்சம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பிரச்சனைக்குரிய பொது மைதானத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பஞ்சம்பட்டியில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த அன்னதான விழாவில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.